நான் அம்மா இல்லாதவ, நீயும் அம்மா இல்லாதவ. அம்மா இல்லாத சோகம் உனக்கும் தெரியக்கூடாதுன்னு உன்னை நான் பார்த்துக்கிட்டேன். ஆனா நீ எல்லாத்துக்கும் மேல. உன்னாலதான் நான் இந்த சாபத்துல இருந்து விமோச்சனம் கிடைச்ச மாதிரி உணர்றேன். இங்க பாரு வெண்ணிலா, ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். என்னைக்கு இருந்தாலும் நீ என்னோட வெண்ணிலா, நான் உன்னோட கலை. அது மாறவே மாறாது வெண்ணிலா. இனிமேலும் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அது இதுன்னு யோசிச்சு குழப்பிக்கவே வேண்டாம், புரியுதா? சத்தியமா சொல்றேன், மனசார சொல்றேன், எனக்கு உன் மேல எந்த வருத்தமும் இல்ல. நீ வந்து மன்னிப்பு வேணும்னு கேட்டல்ல, நான் சுத்தமா மறந்துட்டேன், சத்தியமா மறந்துட்டேன். காலம் மிகப்பெரிய மருந்துன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் வெண்ணிலா எல்லாத்தையுமே மறக்கடிச்சிருக்கு. இப்போ என் மனசுல நீ அம்மாவா மட்டும்தான் இருக்க. உன்னை பத்தி வேற எதுவுமே இல்ல. கையளவு உப்பு எடுத்து சொம்பு தண்ணியில கரைச்சா அது வாயில வைக்க முடியாது. அதுவே ஆத்துல கரைச்சா அந்த தண்ணியோட சுவை மாறிடுமா என்ன? அந்த மாதிரிதான் வெண்ணிலா நீயும். வேற எதுவுமே உன்னை மாத்த கூடாது. எப்பவுமே என் வெண்ணிலா சந்தோஷமாவும் எல்லாரும் பாக்குற அன்போட மறு வடிவமா இருக்கணும். உனக்குள்ள எந்த ஒரு சலனமோ குற்ற உணர்ச்சியோ இருக்கக்கூடாது வெண்ணிலா. நீ சுத்தமானவ, அந்த ஆத்து தண்ணி மாதிரி. ஏன்னா தண்ணிக்கு எப்பயுமே எந்த ஒரு கலங்கமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு கலங்கம் இல்லாதவ வெண்ணிலா நீ. நான் அன்னைக்கு உன்கிட்ட என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? ஒரு குழந்தை தப்பு பண்ணா அம்மா அதை மன்னிச்சு ஏத்துக்க மாட்டாங்களான்னு சொன்ன. ஆனா அந்த வார்த்தை தப்பு வெண்ணிலா. தப்பே பண்ணாத குழந்தை இப்ப வரைக்கும் தண்டனை அனுபவிக்கிறது தப்புன்னு எனக்கு புரியுது. நீ தப்பே பண்ணாத குழந்தை வெண்ணிலா. உன் குழந்தை மனச நான் புண்படுத்தி இருந்தேன்னா என்ன மன்னிச்சிடு வெண்ணிலா. இல்ல கலை, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு விட கிடைக்கிற வரைக்கும் சத்தியமா மனசுக்குள்ள அந்த காயம் ஆறவே ஆறாது. இன்னுமா உனக்கு புரியல? அந்த ஸ்வேதா செத்து போனமா மண்ணுக்குள்ள போய் கூட திரும்பி வர அளவுக்கு கொடுமைக்காரி. உனக்கு போட்டி போட்டு தாலியை கட்டிக்கணுங்கிறதுக்காக இத்தனையும் பண்ணிருக்கான்ற போது உனக்கு துணையா இருந்த என்ன உனக்கு எதிரா மாத்துறதுக்காக என்ன வேணாலும் பண்ணிருப்பாங்கிறது தான் எனக்கு தோணுது வெண்ணிலா. கண்டிப்பா இது ஸ்வேதாவோட வேலைதான். ஆனா வெண்ணிலா, ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்க. இப்படி என் வேதனை உன் வேதனை இது எல்லாத்தையுமே அந்த ஆத்தா பார்த்துட்டு தான் இருக்கா. கண்டிப்பா தப்பு செஞ்சவங்களுக்கு கூலி கொடுக்காம விட மாட்டா. தண்டனை கொடுப்பா வெண்ணிலா, தண்டனை கொடுப்பா. தப்பு செஞ்சவங்க இன்னைக்கு வேணும்னா சுக பெறுற மாதிரி தெரியலாம். ஆனா நிச்சயமா ஒரு நாள் தண்டனை கிடைச்சே தீரும் வெண்ணிலா. எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல கலை. உனக்கு என் மேல எந்த வருத்தமும் இல்ல. சத்தியமா இல்ல வெண்ணிலா. உன்னை போய் நான் சந்தேகப்படுவேனா? அப்படி நான் சந்தேகப்பட்டா நானே என் கைய வச்சு என் கண்ணை குத்திக்கிறதுக்கு சமம். சத்தியமா நான் உன்னை சந்தேகப்பட மாட்டேன் வெண்ணிலா. நீ என் சாமி வெண்ணிலா. கௌதம், கௌதம், என்ன காணோம் இவர?
கௌதம் எங்க போனாருன்னே தெரியலையே. கௌதம் எங்க போயிருப்பாரு? வா ஜனனி. என்ன இதெல்லாம்? நம்ம வீட்டுக்கு ஒரு இளவரசனையோ அல்லது ஒரு இளவரசியோ அல்லது ரெண்டையுமே தரப்போற தேவதனி. வருக வருக. ஐயோ இதெல்லாம் நல்லாவே இல்ல, ரொம்ப சினிமாட்டிக்கா இருக்கு. ஏய் பாத்து 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 பாத்து. ஏன் பூ கசங்கிடுமா? இல்ல இல்ல, உன் காலுக்கு வலிக்க போகுதுங்கிறதுக்காக சொன்னேன். ஐயோ தாங்க முடியல. என்ன இவ்ளோ பொங்கி வழிற மாதிரி லவ்வெல்லாம் நீ காட்டினதே இல்லையே. இப்ப என்னடானா திடீர்னு குழந்தை வரப்போகுதுன்னதும் ஆஹா ஓஹோங்கிறீங்க. அப்போ நான் முக்கியம் இல்ல, குழந்தைதான் முக்கியமா? அப்படி இல்ல ஜனனி, ஒரு உயிரை தாங்கி இந்த உலகத்துக்கு கொண்டு வர போறதுங்கிறது எவ்வளவு புனிதமான விஷயம். அதுவும் ஒரு குழந்தையோட பிறப்புலதான் அம்மாவும் அப்பாவும் பிறக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதுக்குள்ள என்னென்னவோ உணர்வு. அந்த சந்தோஷத்தை உன்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இதெல்லாம். எனக்கு இவ்வளவு சந்தோஷத்தை நீ கொடுத்துருக்க, உனக்கு நான் இதை கூட பண்ண மாட்டேனா? என்ன கவனிப்பெல்லாம் பின்னுது? அதான் சொன்னனே, நம்ம வீட்டுக்கு ஒரு இளவரசனையோ இல்ல இளவரசியோ இல்ல ரெண்டையுமே தரப்போற தேவதனி. உனக்காக இத கூட பண்ண மாட்டேனா? அது மட்டும் இல்ல, வெண்ணிலாக்கா சொல்லிட்டாங்க, நீ கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கணுமா, உன் மனசு கோணாம நடந்துக்கணுமா, உன்னை எப்பயும் சந்தோஷமா வச்சுக்கணுமா.
சின்ன மாமா. என்ன? ஒரு விஷயம் பேசணும் மாமா. இங்க பாரு, எனக்கு தூக்கம் வருது. எதுவாக இருந்தாலும் காலைல பேசிக்கலாம். நில்லுங்க மாமா. தூங்குறது சாப்பிடுறதெல்லாம் தினமும் பண்றது தானே. நான் உங்க வாழ்க்கைய பத்தி பேச வந்திருக்கேன். நீங்க என்னடா அண்ணா? என்ன என்ன என் வாழ்க்கையை பத்தி பேச போற? மாமா, நான் எனக்காக எதுவும் பேசல. நான் பேச வந்ததே உங்களுக்காக தான். உங்களுக்காகன்னு நான் நினைக்கிறது கலையும் சேர்த்துதான். நீங்களும் கலையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட எலியும் பூனையுமா தானே 2 பேரும் இருந்துட்டு இருக்கீங்க. இப்ப எதுக்கு இதெல்லாம்? என்ன மாமா பண்றது? கால்ல முள்ளு குத்திருச்சுன்னா அதை கிளறி தானே மெதுவா எடுத்தாகணும். அப்படியான விஷயம் தான் இது. இதையெல்லாம் நான் பேச வந்த விஷயத்த முழுசா பேச முடியாது. என்ன பேச போற? கலை உங்க கூட சேர்ந்து நல்லபடியா வாழ்ந்தாகணும். நீங்க 2 பேரும் இதே வீட்டுல குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எங்க எல்லாரோட ஆசையும். ஆனா என்னவோ தெரியல, கலை செத்து பொழைச்சு திரும்பி வந்திருக்கா. கிட்டத்தட்ட மறுபிறவின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமும் நீங்க அவகிட்ட பாராமுகமா இருக்கிறது சரியா மாமா? 2 பேரும் சேர்ந்து இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ரொம்ப சரி வெண்ணிலா. நீ சொல்றதுல எப்பவுமே எனக்கு உடன்பாடு உண்டு. நீ சொல்றதுல இருக்க நியாயம் என் மனசுக்கு புரியுது. ஆனா ஒண்ணு, அவ எப்ப பார்த்தாலும் வெண்ணிலா வெண்ணிலான்னு உனக்கு கொடை பிடிக்கிறது எனக்கு பிடிக்கல. உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறது, உன் பின்னாடியே தெரியறது, உன் குழந்தைங்களை பார்த்துக்கிறதுன்னு, இது எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன் மாமா, கலை என் கூட இருந்தா உங்களுக்கு ஏன் பிடிக்கல? இங்க பாரு, நீ வேணா எல்லாத்தையும் மறந்த மாதிரி உறவு கொண்டாடிட்டு பேசலாம். ஆனா என்னால எதுவுமே மறக்க முடியாது. ஏன்னா நான்லாம் சோத்துல உப்பு போட்டு திங்கிறவன். என் உடம்புல இன்னும் சூடு சொரணை எல்லாம் மிச்சம் இருக்கு. மறுபடியும் கலை சிலன்னு பேசிட்டு என் முன்னாடி வந்துடாத. இல்ல மாமா, என்ன பழச மறக்க முடியலன்னு சொல்றீங்க? எனக்கு சத்தியமா புரியல. எதுக்காக இப்படி எல்லாம் சொல்றீங்க? என்ன வெண்ணிலா, நல்லா நடிக்கிற. இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம். பீட்ரு, கலை கர்ப்பமா இருக்கும்போது அவ காலை தட்டி விட்டு விழுந்து வலியில துடிச்சிட்டு இருக்கும்போது நீ சிரிச்சுக்கிட்டு இருந்த. அதை நான் மறந்துடுவேன் நினைச்சியா? மறக்க மாட்டேன். கலையோட காலை தட்டி விட்டு அவ கர்ப்பத்தை கலைச்சது யாரு? நீ. அதையெல்லாம் மறந்துட்டு அவ உன் கூட உறவு கொண்டாடுறான்னா அவெல்லாம் என்ன ஜென்மம்? ஹாஸ்பிட்டலை வச்சு நான் அவகிட்ட படிச்சு சொன்னேன், இனிமே உன் வாழ்க்கையில வெண்ணிலா வேண்டாம், விட்டுருன்னு. ஆனா அவ கேட்கல. மறுபடியும் நீ தான் பெருசுன்னு உன் கூட நின்னால. அப்பவே எனக்கு மனசு விட்டு போச்சு. அவ வேணா உன்னை மன்னிச்சிருக்கலாம், இல்ல மறந்திருக்கலாம். ஆனா என்னால மறக்க முடியாது. அவ கர்ப்பம் மட்டும் கலையாம இருந்தா இன்னைக்கு ஒரு குழந்தை இருந்திருக்கும். அது கெடுத்தது நீ. இன்னும் அந்த காயம் என் மனசுல பச்சை புண்ணு மாதிரி அப்படியே இருக்கு. என்னால எதுவுமே மறக்க முடியல. எப்போ கலை எல்லாத்தையும் மறந்துட்டு ஒன்ன மறுபடியும் ஏத்துக்கிட்டாலோ அப்பவே நான் அவளை தூக்கி எறிஞ்சிட்டேன். இனிமே என் வாழ்க்கையில் அவ இல்லை. விட்டுரு, நான் தனியாவே இருந்துட்டு போறேன். இது பாருங்க மாமா, சத்தியமா நான் சொல்றேன், அன்னைக்கு நடந்த எந்த விஷயத்துக்கும் நான் பொறுப்பாளி இல்ல. பேசாத. வேண்டாம், பேசாத. நீதான் இப்ப பைத்தியமா திரிச்சிட்டு இருந்திய. உனக்கு என்ன தெரியும்? சத்தியமா சொல்றேன் மாமா, கலைனா எனக்கு உயிர்.
அவளுக்கு போய் இப்படி ஒரு துரோகத்தை நான் செஞ்சிருப்பேனா? யோசிச்சு பாருங்க. கலைக்கு எல்லா உண்மையும் தெரியும் மாமா. இதுக்கு பின்னால ஏதோ மிகப்பெரிய சதி இருக்கு. ஆ நீங்க அவ்வளோ பெரிய ஆளுங்க பாருங்க, உங்களுக்கு எதிராக எல்லாரும் சதி பண்றதுக்கு. இப்ப என்ன மாமா வழி? கலை உங்க கூட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக தானே இதெல்லாம் நான் கேக்குறேன். உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் மாமா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும்தான் மாமா எனக்கு வேணும். சந்தோஷமாவா? அதை கெடுத்துட்டியே. இவரு கலை கூட வாழ்றதுக்கு நான் தயார். ஆனா ஒரே ஒரு விஷயம், அது கலை பண்ணுவாளான்னு கேட்டு சொல்லு. நான் அவளை கண்டிப்பா ஏத்துக்கிறேன். நிச்சயமா நான் பேசுறேன் மாமா. நான் அவளை சம்மதிக்க வைக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க சின்ன மாமா, என்ன பண்ணணும்? உன்னை மொத்தமா விட்டுட்டு வரணும். நீ இருக்கிற பக்கமே அவ திரும்பி பார்க்க கூடாது. உன் மூச்சு காத்து கூட அவன் மேல படக்கூடாது. ஏன் போன்ல கூட நீங்க பேசக்கூடாது. எந்த ஒட்டு உறவும் இல்லாம மொத்தமா உன்னை வெட்டி விட்டு வந்தா கலையை நான் மறுபடியும் ஏத்துக்கிறேன்.